இனிமேல் பொங்கல் மீந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மீதமான பொங்கலையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பொங்கல் குழைவாக இருக்கிறனால ஈஸியாகவே பிசைய வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி குட்டி குட்டி அடையாக தட்டிட்டு ஒரு நல்லா எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான மொறுன்னு பொங்கல் அடை ரெடி. நல்லா பழக்கமானவங்க மட்டும் டைரெக்டாக தோசை தவாவில் போட்டு தட்டுங்க. தெரியாதவங்க இல்லை இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றவங்க ஒரு எண்ணெய் கவரோ இல்லை பால் கவர்லையோ எண்ணெயை நல்லா தடவிட்டு அதில் இந்த அடையை போட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசை தவாவில் போடுங்க. டேஸ்டியான பொங்கல் அடை ரெடி. இது நீங்கள் பொங்கலில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங்க்கு நீங்கள் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா நைட் டின்னருக்கும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.